ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய, அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, லேர்ன் பண்ணக்கூடிய நிறைய மக்கள் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், சார் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், படிக்கிறேன் இங்கிலீஷ், ஆனால் எனக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே வரலையே. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு இங்கிலீஷ் வருமா அப்படி கூட கேட்குறாங்க, எனக்கு இங்கிலீஷே வராதா. ஸோ எதனால நீங்கள் எவ்வளோ படித்தும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்கள் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல, இம்ப்ரூவ் ஆகல, அதுக்கான வீடியோ தான் இது. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு 5 ரீசன்ஸ், இந்த 5 காரியங்கள்னால தான் உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகலை, அதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னியில் கண்டிப்பாக இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். நம்பர் 1, இங்கிலீஷ் எவ்வளோ படித்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலையே அப்படின்னு கேட்டால் அதோட நம்பர் 1 ரீசன் நீங்கள் படிக்கிறது தான் அதுக்கு ரீசன். ஆக்சுவலி நீங்கள் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறீங்க, தேர் இஸ் அ ப்ரைமரி ஃபால்ட். அந்த கொஸ்டின்ல அந்த ஆன்சர் இருக்கு. ஆக்சுவலி சார் நான் இங்கிலீஷு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய படிக்கிறேன், இம்ப்ரூவ்மெண்ட் வரல. படிக்காதீங்க, ஸ்டாப் ஸ்டடிங். படிக்கிறதுன்னா என்ன, நீங்கள் ஒரு மேக்ஸ் படிக்கிறது போல், இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கிறது போல் இங்கிலீஷை படிக்கிறீங்க, அது தவறு. இங்கிலீஷை படிக்கிறதுனால உங்களுக்கு இங்கிலீஷில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட். இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜுமே ஒரு ஸ்கில். லாங்குவேஜ் லேர்னிங் ஒரு ஸ்கில். எப்படி சைக்கிளிங், டிரைவிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் ஸ்கில்லோ, அதுபோல் லாங்குவேஜ் லேர்னிங்கும் ஒரு ஸ்கில். ஆனால் இந்த ஸ்கில்லுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஆக்சுவலி இட்ஸ் அ இன்டலெக்சுவல் ஸ்கில். இதில் திங்கிங்கும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆக்சுவலி மெமரைசிங், ஸ்டோரிங், பிகாஸ் யூ ஹாவ் டு அப்டேட். நிறைய புதிய வேர்ட்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட இருந்து இமிட்டேட் பண்ணி பிரெயினில் ஸ்டோர் பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி தான் சின்ன குழந்தைய லேர்ன் பண்ணுவாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒவ்வொரு வேர்டாக பிக் பண்ணி ஸ்லோலி அவங்க அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொல்லதை அவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. சில்ட்ரன் ஆர் வெரி குட் இமிட்டேட்டர்ஸ். நம்ம வளரும் போது நம்ம இமிட்டேட் பண்ணதை தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். தேர் இஸ் அ பிக் ஃபால்ட். ஆக்சுவலி லாங்குவேஜ் லேர்னிங்கில் இமிட்டேஷன், அடுத்தவங்க ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் பேசுகிறவங்களோட ஸ்டைல், அவங்களோட ப்ரொனன்சியேஷன், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெக்காபுலரி எல்லாமே நம்ம இமிட்டேட் பண்ணணும். அதுதான் நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ். ஆனால் நம்ம நம்ம மைண்டுக்குள்ளால இமிட்டேட் பண்ணக்கூடாது, அது தப்பு. அவங்க யூஸ் பண்ண வேர்டு, எக்ஸ்ப்ரெஷன் நான் யூஸ் பண்ணக்கூடாது. தேர் இஸ் அப்சல்யூட்லி ராங். அதனால தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராது. இன்னொரு பாயிண்ட்ல தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டாப் ஸ்டடிங் இங்கிலீஷ் அஸ் எ சப்ஜெக்ட். அதை முதல்ல நிறுத்துங்க. டூ மச் ஆஃப் கிராமர் லேர்னிங், கிராமர் புக்கை எடுத்து வச்சு படிப்பது, கிராமர் வீடியோஸ் டூ மச் பார்ப்பது. உங்களுக்கு டவுட்ஸ் வரும்போது மட்டும் படிங்க, இல்லைன்னா லிசன் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ண அந்த ஏரியாவை மட்டும். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், you are not immersing in the language. First point ஓட continuation தான் செகண்ட் பாயிண்ட். அப்போ இங்கிலீஷ் படிக்க வேண்டாம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட். ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா, நீங்க இங்கிலீஷ்ல முங்கல்ல, இங்கிலீஷ்ல இம்மர்ஸ் ஆகல. எந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க முங்கி இருக்கணும், அந்த லாங்குவேஜில் நீங்கள் புழங்கணும். ஓகே, தென் only you can improve. ஓகே, பிகாஸ் டூரிஸ்ட் பிளேஸில் கடலை விற்கக்கூடிய சின்ன பையன்
4-5 லாங்குவேஜ் பேசுவான். அவன் ஜாப்பனீஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட ஜாப்பனீஸ் பேசுவான். ஓகே, பிரிட்டிஷ் கிட்ட இங்கிலீஷில் பேசுவான். அதுபோல் ஒரு ஆர்டினரி லேபரர், ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், எஜுகேஷனே இல்லாதவர், ஒரு 6 months மும்பைக்கு போயிட்டு வந்தால் அவரால் இங்கிலீஷில் பேச முடியும். பிகாஸ் தே ஆர் இம்மர்ஸ்ட் இன் தட் லாங்குவேஜ். அவங்களுக்கு அது ஒரு நீடாக இருக்குது. கண்டிப்பாக அந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். அவங்க அந்த நபர்களுக்கு கூட மிங்கிள் ஆகிறாங்க, அவங்க சொல்லியதை கேட்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்லியதை அப்சர்வ் பண்ணுறாங்க, ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு நீட் இருக்குது. ஸோ தே ஸ்லோலி ரிப்பீட். மிஸ்டேக் போட்டு தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த 2 ப்ராசஸில், இந்த நேச்சுரல் மெத்தட் ஆஃப் லேர்னிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் போட்டு தான் அவங்களாவே கரெக்ட் பண்ணி படிக்கிறாங்க. ஓகே, தே லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் எங்கே இங்கிலீஷில் இங்கே இங்கிலீஷே இல்லையே. ஓகே, nowadays you have smartphone. Listen a lot of English. Daily 1 hour, 2 hours. இங்கே வீடியோ பார்க்கறதெல்லாம் இங்கிலீஷில் பாருங்கள். And in your office or in your college or in your workplace, if you have friends, யாரெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ யூஸ்வலி இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா வெற்றியாளர்களுக்கு கூட நீங்கள் மிங்கிள் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க ஃபினான்ஷியலி, இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் வெற்றியாளராக ஃபெயில்யூராக, அதை என்னால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் மிங்கிள் பண்ணக்கூடிய 5 ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃப்ரெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னா இங்கிலீஷில் பேஷன் உள்ள, இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணக்கூடிய, சரளமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்களுக்கிட்ட மிங்கிள் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இம்மர்ஸ் இன் இங்கிலீஷ். நிறைய லிசன் பண்ணுங்க இங்கிலீஷ், நிறைய ரீட் பண்ணுங்க, புக்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர். இங்கிலீஷ் பேசக்கூடிய, இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு கூட மிங்கிள் பண்ணுங்க. அந்த சிச்சுவேஷனில் அந்த ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதில் இம்மர்ஸ் ஆகுங்க. இங்கிலீஷ் பாட்டு கேளுங்க, இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பாருங்க. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இங்கிலீஷ். ஓகே, ஸோ தேட் இஸ் செகண்ட் பார்ட். தேர்ட் ஒன், இது யூஸ்வலி என்னோட ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ், அவங்க டிஃப்ரெண்ட் லெவலில் இருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு, ஒர்க்கிங் பீப்புள் உண்டு, ப்ரொஃபஷனல்ஸ் உண்டு, டாக்டர்ஸ் உண்டு, ஓகே, கம்பெனி மேனேஜர்ஸ் உண்டு, டீச்சர்ஸ் உண்டு, ஹெட் மிஸ்ட்ரஸ் உண்டு. ஓகே, தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஹோம் மேக்கர்ஸ் உண்டு. ஓகே, ஹோம் மேக்கர்ஸ், தோஸ் ஹூ சர்ச் ஃபார் ஜாப், எஜுகேஷனில் குறைஞ்சவங்க உண்டு. ஸோ வாட் எவர் இட் மே பி, அவங்க பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட், அவங்க லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி டிஃப்ரெண்ட். பட் லேர்னிங் இது ஒன்றும் ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைல், ஓகே, மேனேஜரா இல்லை ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்டா, இட் டசன்ட் மேட்டர். உங்கள் லேர்னிங் எப்படி இருக்கும்னா 2 காரியங்கள் நீங்கள் செய்யணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, யூ ஆர் நாட் லேர்னிங், யூ ஆர் நாட் அப்டேட்டிங் அண்ட் கரெக்டிங். இங்கிலீஷ் லேர்னிங்கில் 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மனசில் பதிச்சு வைங்க: அப்டேஷன் அண்ட் கரெக்ஷன். ஸோ அப்டேஷனை வேணா நம்ம இமிட்டேஷன்னு சொல்லலாம். ஓகே, அப்டேஷன் மற்றவங்க பேசியதுல இருந்து, நம்ம லிசன் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்து புதிய வேர்ட்ஸ், புதிய எக்ஸ்பிரஷன்ஸ், புதிய சென்டென்ஸ் டைப்ஸ் லிசன் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அதை கேப்சர் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஓகே, புதுசாக அப்சர்வ் பண்ணி அப்டேட் பண்ணுங்க, உங்கள் பிரெயினில் அப்டேட் பண்ணுங்க, அதை ரிப்ரொடியூஸ் பண்ணுங்க, இமிட்டேட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்டேஷன், தென் கரெக்ஷன். ஸோ திஸ் அப்டேஷன், திஸ் ப்ராசஸ் இஸ் லேர்னிங் ஆக்சுவலி.
when you listen, when you read, pick up new words, new expression, new sentence types, everything. எதெல்லாம் நியூவாக வருதோ அதை அப்டேட் பண்ணுங்க, மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க, reproduce பண்ணுங்க. This is the language learning process. Another important thing, very important, very vital. ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் முதல்ல மிஸ்டேக்ஸ் போட்டு தான் லேர்ன் பண்ணுவோம். சின்ன குழந்தைய எப்படி மிஸ்டேக்ஸ் போட்டு லேர்ன் பண்ணுதோ, கூர்காஸ் நம்ம ஊரில் வரும்போது தமிழ் பேசும்போது எவ்வளோ மிஸ்டேக் போடுறாங்களோ அப்படி மிஸ்டேக் போட்டு தான் படிப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, எப்போல்லாம் கரெக்ட் பண்ணப்படுதோ, எப்போ எல்லாம் நீங்கள் அவேர் ஆகுறீங்களோ அப்போ எல்லாம் அதை கரெக்ட் பண்ணுங்க. என்னோட ஆன்லைன் கிளாஸில், கம்மிங் பேக் டு த பாயிண்ட், பல பேக்ரவுண்டில் இருந்தாலும் பெஸ்ட் லேர்னர்ஸ் யாருன்னா எந்த கேண்டிடேட் ஈஸியாக குயிக்காக எங்கிட்ட இருந்து மட்டும் இல்லை, கோ லேர்னர்ஸுக்கிட்ட இருந்து புதிய வேர்ட்ஸ், புதிய எக்ஸ்பிரஷன்ஸ், இடியம்ஸ் பிக்கப் பண்ணுறாங்களோ, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, அதுபோல் எந்த கேண்டிடேட்ஸ் அவங்க கமிட் பண்ணக்கூடிய எரர்ஸை நான் அதை கரெக்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணுறாங்களோ, குயிக்லி அதை கரெக்ட் பண்ணுறாங்களோ, ஓகே, வித்தின் 2-3 attempts அட்லீஸ்ட். ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம், கரெக்ட் பண்ணுறேன், 3ஆவது தடவை, அட்லீஸ்ட் 3rd டைம் யார் குயிக்காக அதை கரெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் லேர்ன் பண்ணுறோம். அவங்க லாங்குவேஜில் ஜேர்னியில் அவங்க மைல் ஸ்டோன்ஸ் ஈஸியாக தாண்டி போவாங்க. ஓகே, அவங்க மிஸ்டேக்ஸ் குறைஞ்சு வரும். 1 monthல நீங்கள் 5 மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணால் கூட ஒருவேளை உங்கள் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஒரு 5-6 மிஸ்டேக்ஸ் தான் போடுவீங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம போட மாட்டோம். விசிபிளி, எவிடென்ட்லி நம்ம ஒரு 5-6 மிஸ்டேக்ஸ் தான், கிரேவ், ஒரு சிவியர் மிஸ்டேக்ஸ் போடும். ஒரு மந்த்லேயே அதை கரெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஓகே, அதை கரெக்ட் பண்ணும்போது உங்கள் லாங்குவேஜ் அக்யூரேட் ஆகுது, உங்களுக்கு ஃப்ளூவன்சி கிடைக்குது. ஸோ அண்ட் யூ யூஸ் எ லாட் ஆஃப் வெக்காபுலரி. நீங்கள் அப்டேட் பண்ணும்போது, புதிய வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது உங்கள் லாங்குவேஜ் வேறு ஒரு தளத்துக்கு போகுது. இந்த மாதம் உங்கள் இங்கிலீஷை கேட்டவங்க அடுத்த மாதம் உங்கள் இங்கிலீஷை கேட்கும்போது they are surprised, they will be surprised. Okay, so updating and correcting, அது பண்ணுறீங்களா? நீங்கள் இம்மர்ஸாக இருக்கும்போது, லேர்னிங் ப்ராசஸில் இன்னும் செய்யும்போது இது ரெண்டும் நடக்குதா? உண்மையில் சும்மா கிராமர் புக்கு, கிராமர் ரூல்ஸை படித்து என்ன யூஸ்? தெர் இஸ் நத்திங். ஓகே, கிராமர் ரூல்ஸ் ஆக்சுவலி எதுக்குன்னா நம்ம இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸில் மிஸ்டேக் போடும்போது அந்த மிஸ்டேக் எதனால, அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் கிராமர் ரூல்ஸ். ஓகே, 4th one, very important. You are not approaching or learning a language or performing a language as a skill. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், நீங்கள் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்ட் மாதிரி படிக்கிறீங்க, அதை ஸ்டாப் பண்ணணும். இந்த 4th பாயிண்ட்ல இப்போ லாங்குவேஜை எப்படி படிக்கணும், லாங்குவேஜை படிக்கக்கூடாது, லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? லாங்குவேஜை ஒரு ஸ்கில்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் லாங்குவேஜை ஒரு ஸ்கில்லாக ப்ராக்டிஸ் பண்ணல, அதுதான் 4th பாயிண்ட். அதாவது உங்களுக்கு டிரைவிங் சொல்லி தரும்போது, இல்லைன்னா ஸ்விம்மிங் சொல்லி தரும்போது எவ்வளவுதான் போர்டில் எழுதி போட்டு ஓகே ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு மூவ்மெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், அதோட சயின்ஸும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலில் போகும்போது நீச்சல் வராது. இது ஒன்றும் அங்கே வராது, இதுக்கு ஒன்றும் தேவையில்லை ஆக்சுவலி. ஓகே, வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் நீச்சல் படிக்கணும்னா ஸ்விம்மிங் பூலில் போய் குதித்து கையையும் காலையும் மூவ் பண்ணால் தான் நீச்சல் வரும். ஓகே, இந்த கையை இப்படி எடுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் 4 தடவை அடிக்கும்போது, ஓகே, உயிருக்கு பயந்து அடிக்கும்போது கை நேச்சுரலாக வரும். எல்லா பூனையும் நாய்க்குட்டியும் எல்லா உயிரினங்களும் நீச்சல் தெரியுது. வாய், அது யாருமே படித்ததில்லை, அவங்களுக்கு பயம் இல்லை. ஓகே, தண்ணியில் விழுந்தால் ஆட்டோமேட்டிக்கலி அவங்க முங்க போகிறோமா அப்படின்னு நினைக்கல, கையங்காலும் மூவ் ஆகுது, கையங்காலும் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ
யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். இங்கிலீஷை லேர்ன் பண்ணதுன்னு சொல்லியதை விட, ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணதுன்னு சொல்லியதை விட, இந்த லேர்னிங் அந்த வேர்டையை மாற்றி நான் ஒரு லாங்குவேஜ், புதிய லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லுங்கள். இங்கிலீஷ்னு மட்டும் இல்லை, ஹிந்தியோ மலையாளமோ கன்னடாவோ ஒரு புதிய லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அது லேர்னிங்னு சொல்லாதுங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 90% ஆஃப் ப்ராக்டிஸ் and 10% of correction. Okay, practice. That is very important. நீங்கள் ஒரு இங்கிலீஷை ஒரு ஸ்கில்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சார் நான் கிராமர் படிக்கேன், அது படிக்கேன், இது படிக்கேன், நாவல் படிக்கேன், லிசன் பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன், அதெல்லாம் இன்புட். ரீடிங்கும் லிசனிங்கும் இன்புட். ஓகே, இந்த இம்மர்ஷனில் செகண்ட் பாயிண்டில் நீங்கள் இங்கிலீஷில் முங்கியிருக்கணும்னு சொன்னேன். அப்போ இந்த 4 ஸ்கில்லையும் முங்கியிருக்கணும். லிசனிங், ரீடிங் அந்த 2 இன்புட், ஸ்பீக்கிங், ரைட்டிங் அது 2 அவுட்புட். ரைட்டும் பண்ணணும். நீங்கள் டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைட் பண்ணி அதை ஸ்பீக் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், எதனால உங்களுக்கு இங்கிலீஷில் இம்ப்ரூவ்மெண்ட் வரல, நீங்கள் நிறைய காரியங்கள் செய்தும். மெயின் திங், ஓகே, ஆஸ் எ தமிழ் ஸ்பீக்கிங் பர்சன், உங்கள் மதர் டங் தமிழ் ஆனதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. தமிழில் யோசித்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இன்னும் நிறைய காரியங்கள் செய்கிறீங்க. ஓகே, கிராமர் ரூல் கரெக்டாக இருக்கா, ஓகே இந்த வேர்டுக்கு மீனிங் இதுதானே, அந்த மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு கெட் ரிட் ஆஃப் இட், யூ ஹாவ் டு கிவ் அப் இட். எதனால இங்கிலீஷில் யோசித்து இங்கிலீஷ்லேயே பேச பழகுங்க. ஓகே, நீங்கள் தமிழை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய லேக் வரும். ஓகே, இன்னொரு காரியம், இதுக்கு கூட எரர் வருமோ, தப்பு வருமோ அப்படின்னு பயப்படுறீங்க. தேர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த 5th பாயிண்டில் நீங்கள் இங்கிலீஷில் தப்பு வருமோன்னு பயப்படுறீங்க, இங்கிலீஷை தமிழில் இருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. இது 2ஐயும் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சும்மா இருக்கும்போது இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனசில் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ண தோணுங்க. நீங்கள் எப்போவுமே மனசில் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும், அந்த எண்ணத்தை இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, that's a very good practice. When you meditate, try to think in English. Okay, so இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி இங்கிலீஷ்லேயே பேசுங்க. எப்போவுமே மிஸ்டேக்ஸ் வருமோன்னு பயப்படாதுங்க. இங்கிலீஷை 100% பியூராக பேசக்கூடியவங்க இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி 100% தப்பு இல்லாமல், ஈவன் தமிழ் கூட, நம்ம மதர் டங்கு கூட நம்ம 100% இலக்கண பிழை இல்லாமல் பேசவே மாட்டோம், பேசவே முடியாது. நம்ம யாரும் தமிழ் இலக்கணம் படித்து தமிழில் பேசல, தமிழ் இலக்கணப்படி யாருமே பேசல. உங்கள் அப்பா எங்கே இருக்கார், உங்கள் அப்பா எங்கே இருக்கார், இதெல்லாம் ஸ்போக்கன் லாங்குவேஜ். இதுக்கு இலக்கணம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பா, உன்னுடைய அப்பா எங்கே இருக்கிறார், இதுதான் இலக்கண பிழை இல்லாத தமிழ். உங்கள் அப்பா எங்கே இருக்கா, எப்போ வருவார், வர்றாரா வரலையா, வர்றாரா வரலையா, ஏன் வரல, ஏன் வரல. ஸோ இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ் போடக்கூடாது. பட் நம்ம இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸில் அந்த டைமில் மிஸ்டேக் போட்டு தான் படிப்போம். ஸோ டோன்ட் அஃப்ரைட் ஆஃப் தேட். கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் உங்கள் இங்கிலீஷ், எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷில் வரும். கமெண்ட்ஸில் அதை நீங்கள் பதிவிடுங்க. இதில் ஏதாவது நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, PJT ஷோ, பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, எப்படி வெல்த்தி ஆகுது, ரிச் ஆகுது, அந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் கண்டென்ட் அந்த சேனலில் வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.